ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேக்கேஜ் கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல எப்படி ஒரு யூசர் டிஃபைன் மாடியூல் கிரியேட் பண்றது. ஸோ எக்ஸிஸ்டிங்ல நெறைய மாடியூல்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளா மேத் மாடியூல் பார்த்தோம். டர்ட்டில் மாடியூல் இருக்கு. என்னென்ன மாடியூல்ஸ் உங்களுக்கு மேத் ஸோ என்ன மாடியூல் உங்களுக்கு ஸ்ட்ரிங் மாடியூல் தேவையோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ நம்மளும் நம்ம ஓன் மாடியூல கிரியேட் பண்ணலாம். அது எப்படி கிரியேட் பண்றது? எப்படி அத டெஸ்ட் பண்றதுங்கிறது பார்த்தோம். ஸோ அதே ஃபோல்டர் கன்டென்ட்ல இருக்கு. மை மாட் அப்படிங்கிற ஒரு அ மாடியூல கிரியேட் பண்ணோம். அது வந்து கியூப் கால்குலேட் பண்ற மாரி. ஸோ இந்த மை மாட் மாடியூல டெஸ்ட் பண்றதுக்கு டெஸ்ட் மாடுன்னு இன்னொரு ஒரு பைத்தன் ஃபைல் கிரியேட் பண்ணி, அத இம்போர்ட் பண்ணி, அதுல அந்த மாடியூல்ல இருக்கிற ஃபங்ஷன கால் பண்ணி, ரன் பண்ணி, எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன்ல பேக்கேஜஸ் பார்க்க போறோம். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டம்ல நம்ம ஃபோல்டர் போட்டு எல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ், கிளாஸஸ், ஃபைல்ஸ் எல்லாம். ஸோ மாடியூல்ஸ்னாலே அதில ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது ஃபங்ஷன்ஸ், கிளாஸஸ், கிளாஸ் உள்ள நீங்க மெத்தட் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு கலெக்ஷன். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபைல நீங்க இம்போர்ட் பண்ணி அதில உள்ள ஃபங்ஷன்ஸ், மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ அதே இது பேக்கேஜுங்கும்போது கலெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸ நீங்க ஒரே பேக்கேஜ் உள்ள போட்டுக்கலாம். அ அத வந்து நீங்க யூஸும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஆ நம்ம பேக்கேஜ் நேம் அ பேக் ஆர் மை பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மை பேக் அப்படிங்கிற பேக் ஃபோல்டர் உள்ள நம்ம அந்த மை மாடியூல் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதில ஒரு காப்பி எடுத்து உள்ள போடலாம். ஆர் அதே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த டெஸ்ட் ப்ரோகிராம்க்கு அது இருக்கிறதுனால நம்ம காப்பி எடுத்தே போட்டுக்கலாம். ஸோ மை பேக்குங்கிற பேக்கேஜ் உள்ள ஃபோல்டர் உள்ள இப்போ ஒரு மாடியூல் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாடியூல்ல நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ உள்ள தூக்கி போட்டுக்கலாம். கிளாஸஸ் போட்டுக்கலாம். ஸோ கிளாஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அது உள்ள நீங்க மெத்தட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ், மெத்தட்ஸ், ஃபங்ஷன் எல்லாமே நீங்க இந்த பர்ட்டிகுலர் பேக்கேஜ் கலெக்ஷன்ஸ்குள்ள வச்சுக்கிடலாம். ஸோ இத நம்ம அவுட்டரா ஒரு ஃபைல் வச்சு நம்ம அத இன்வோக் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கிடலாம். வெளியே. ஸோ மை பேக்ங்கிறது நம்ம கரண்ட் ஃபோல்டர் உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. நம்ம வந்து கரண்ட் ஃபோல்டர்லயே அ டெஸ்ட் டெஸ்ட் பேக் பேக் டெஸ்ட் பண்றோம். ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து மை பேக்ல உள்ள இருக்கிற மாடியூல இன்வோக் பண்ண போறோம். ஸோ நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா, இம்போர்ட் மை அண்டர்ஸ்கோர் பேக் அது உள்ள இருக்கிற டாட் மை அண்டர்ஸ்கோர் மாட். ஸோ அந்த ஃபோல்டர் உள்ள இருக்கிற ஃபைல் மை அண்டர்ஸ்கோர் மாட். ஸோ அத இம்போர்ட் பண்றோம். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்க அத இன்வோக் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃபுல் நேம் குடுக்கணும். ஆர் அலைஸா நேம் வச்சு நீங்க ஆஸ் டி அப்படின்னு கூட நீங்க இன்வோக் பண்ணிக்கிடலாம். ஸோ லென்த்தியரா நேம் குடுக்க வேண்டாம். ஈஸியா இருக்கும். அப்படி கால் பண்ணீங்கன்னா. டாட் ஸோ அதுல இருக்கிற ஃபங்ஷன் கியூப். ஸோ நீங்க இந்த மாதிரி ரெஸ்பாண்டிங் ஃபங்ஷன நீங்க கால் பண்ணிக்கலாம். பாருங்க ஆன்சர் வருது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மை பேக்ங்கிற ஃபோல்டர் உள்ள இருக்கிற மாடியூல் மை மாட். அதுல உள்ள ஃபங்ஷன் கியூப கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரே ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இன்னொரு மாடியூல் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாடியூல நீங்க இம்போர்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் நீங்க வந்து இந்த மை பேக்கேஜ் உள்ள வச்சுக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்றதுல 2 வேஸ் ஆஃப் இம்போர்ட் இருக்கு. நீங்க வந்து ஃப்ரம் அ திஸ் மாடியூல் நீங்க இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஃபுல் பாத் குடுக்காம நீங்க ஃபங்ஷன் நேமே குடுத்துக்கலாம்.
ஸோ ஏன்னா நீங்க அந்த பர்ட்டிகுலர் பாத் எல்லாமே ஃப்ரம்ங்கிறதுல குடுத்துட்டீங்க. ஸோ டைரக்ட்டா நீங்க ஃபங்ஷன் நேம் வச்சு கால் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்படியும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள் யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கன்டென்ட் புடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.